ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரிலாக்ஸ் டைம் பார்ப்போம். குரூப் 4 தேர்வு ஈஸியாக இருந்துச்சு, தேர்வர்கள் மகிழ்ச்சி. ஃப்ரெண்டும் நானும் அடே ஈஸியாக இருந்தது, அது எக்ஸாமுக்கு படித்தவங்களுக்கு. டைம் பாஸ் எழுதணும், நமக்கு இல்லை. அப்போல்லாம் இந்த காலேஜ் படிக்கக்குள்ளே இப்படி தான் போய் டைம் பாஸுக்கு மாதிரி எழுதிட்டு வந்தோம். இப்போ அதுவே பொழப்பாக போயிடுச்சு. அப்போல்லாம் ஜாலியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இது குரூப் 4ல் கேட்டது கீழ்கண்டவற்றில் எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன. இது அந்த எத்தனை இணைகள் சரியாக பொருந்திருக்குன்றது டே காசி நீயுமாடா இப்படி கேட்டால் எலிமினேஷன் மெத்தடு நான் எப்பட்றா யூஸ் பண்ணுவேன். இதை எப்படி நம்ம எலிமினேஷன் மெத்தடு யூஸ் பண்ணுவோம், ஏபிசிடியில் எது நெக்லெக்ட் பண்ணுறது அப்படி. அடுத்தது நெக்ஸ்ட்டு விடை தெரியலன்னா ஆப்ஷன் ஈயை மார்க் செய்யணும். ஏபிசிடி ஏதாவது ஒன்று தான் விடை, அதை விட்டு ஈயை எதுக்கியா மார்க் பண்ணணும். நடுராத்திரியில் நாங்கள் ஏன்டா சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்னு. ஏபிசிடி ஏதாவது ஒன்று லாக் பண்ணாலே ஏதோ சரியாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஈயை எதுக்கு போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், எதுக்கு அது? அதுக்கு தான் நடுராத்திரியில் நாங்கள் ஏன்டா சுடுகாட்டுக்கு போகணும். இந்த லாஸ்ட் ஏபிசிடி நம்ம குட்டி போடுவோம்ல, அது நம்ம பண்ண சம்லேயே இது மட்டும்தான்டா கரெக்டு. மேக்ஸ் தெரியாதவங்களுடைய பாவங்கள். நம்ம பண்ண சம்லேயே இது மட்டும்தான்டா கரெக்டு, இதுவுமே வரமாட்டேங்குதே ஒரு தடவை. நெக்ஸ்ட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேடோ பண்ணும்போது கையெல்லாம் நடுங்கும். தப்பாக ஏதாவது ஷேட் பண்ணிடுவோமான்னு அந்த பயம் இருக்கே. ஐயோ ஐயோ, அந்த புக்லெட் நம்பர்லாம் வச்சு ஷேடோ பண்ணுறதுக்கு அவ்வளோ பயம் வரும். ஒரு தடவை எழுதுவோம், திருப்ப செக் பண்ணுவேன், அப்புறம் ஷேடோ பண்ணுவேன். எப்பா ரொம்ப பயம்தான் இல்லை, அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு டியூரிங் நைட் ஸ்டடி ஃபார் நெக்ஸ்ட் டே எக்ஸாம். பார்த்து மெல்ல ஃபுல் கான்செப்டையும் பொறுமையாக படி. ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னும் 10 நாள் லீவ் இருக்குது பாரு. நம்ம மைண்டு ஹெட்டிங்கை மட்டும் பார்த்துட்டு போய் கதை விடுற பரதேசி பரதேசி கருமம். ஹெட்டிங்கை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு எக்ஸாமில் செமஸ்டர் எக்ஸாம்லாம் அப்படி எழுதணும், கதையாக எழுதணும். அதெல்லாம் ஒரு காலம். பேஜுக்கு 1 மார்க் போட மாட்டாங்களா? ஆஸ்பிரன்ஸ் வெல் ஷேடிங் ஓஎம்ஆர் ஷீட் இன்விஜிலேட்டர். பார்த்து ஃபில் பண்ணுங்க ஆஸ்பிரன். அட இருங்க சார், நீங்கள் வேறு பதற வைக்காதீங்க. ஐயோ, அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் அது ஏபிசிடிலேருந்து 10 தடவைக்கு மேலே எழுதி செக் பண்ணவும் எழுதவும். ஒன்று எழுதிட்டேன்னா திருப்ப செக் பண்ணுவோம், கரெக்டாக நம்ம எழுதுறதுன்னு திருப்ப பரட்டி பார்த்து செக் பண்ணி அதை ஷேடோ பண்ணுறதுக்காட்டி இங்கே என்ன நம்பர் போட்டிருக்கோம் அந்த நம்பர் தானே ஷேடோ பண்ணுறோம். 0 போட்டிருக்கோமா, 0 ஷேட் பண்ணுறோமான்னு அவ்வளோ பார்த்து அந்த ஓஎம்ஆரையே என்னால் பார்த்து ஷேடோ பண்ணுறதா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.